லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. நீங்கள் முதல்ல இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கமெண்டில் ஒருத்தர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த கும்பிடு போடுறது வந்து விஜய் ஸ்டைலில் இருக்குது. சின்னா வந்து ஒரு நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. விஜய் நிறைய பேர் அதை நேராக கும்பிட சொல்லுங்க. நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. அவர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நேராக தான் கும்பிடணும் அப்படின்னு. அது எனக்கும் தெரியும். இது எதுக்குன்னா, நான் வந்து பள்ளி காலகட்டத்திலேருந்து இது வந்து ஒரு 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 ஸ்டைலுக்காக அப்படின்னு நான் பண்ணேன். அது நிறைய இடத்துல அதை பழகிடுச்சு. நான் அதை நிறைய பிராண்ட் சின்ன விஜய் ரசிகரா அப்படிலாம் கிடையாது. விஜய் கண்டிப்பா நான் ரசிகர் தான். விஜய் ரசிகர் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் உண்மையாக விஜய் ரசிகர் தான். அந்த பாதி படத்தோடு நான் நிறுத்திக்குவேன். படத்தை தாண்டி எனக்கு நிறைய அரசியல் கிடையாது. படத்தோட விஜய் ரொம்ப பிடிக்கும். இந்த வைக்கிறது வந்து ஒரு பிராண்டு மாதிரி. நம்ம சேனலுக்கு எப்படி நீங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்டுக்காக நான் அதை வச்சுட்டேன். அப்போ இன்றைக்கி விஜயருடைய அந்த மாநாடு, அந்த பொதுக்கூட்டம் தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. நிறைய பேர் அவரை சீண்டி பார்த்துருக்காரு. நிறைய பேர் திமுகவை அதிகமாக அவர் விமர்சிச்சிருக்காரு. விஜயோடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறாங்க சொல்ல. ஒவ்வொரு விஜய் சம்பந்தமான இந்த மாதிரியான உரையாடல் ஒவ்வொரு போதும் இந்த ஒரு தமிழர்களுடைய ஆற்றாமையை நம்ம வெளிப்படுத்துகிற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற நெருடலாகவே அது மன வேதனையாக தான் இருக்குது. அதே சமயம் களமும் வந்து மாறுது. அந்த கள நிலையத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, உள்ளபடியே ஒரு வருத்தத்தை வந்து நான் இதுதான் பண்ணுறேன். கரூரில் ஒரு 41 பேர் இறக்குறதுக்கு காரணமான ஒரு நிகழ்வு, இந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் நடந்தது. அது ஒரு இரவில் நடந்தது. ஒரு 41 பேர் இறந்த பிறகு அந்த இரவில் நடக்கிற கூட்டத்தை இப்போ விஜயோடைய மெத்தனம், விஜயோடைய பொறுப்பற்ற தன்மை, விஜய்க்கு இருந்த அந்த குறித்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு 41 பேர் சாக வேண்டியிருந்தது. இப்போ நடக்கிற நிகழ்வில் கரெக்டாக வந்து நிற்க தெரியுதில்ல, நேரத்துக்கு மேலாண்மை பண்ண தெரியுதில்ல. இதை மாதிரி அன்னைக்கே பண்ணியிருந்தா 41 செத்துருக்க மாட்டான். அது ஒன்று. இன்னொன்று, கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரிலாம் அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஈரோட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கும் பெண்கள், குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது. நான் நடிகர் வர்றாரு, அது அவருடைய அரசியலுக்கு வர்றாரு போகிறாருங்கிறது அவருடைய தனிப்பட்டதுங்க. ஆனால் உயிர் நம்மளுடைய உயிர். எந்த கூட்டத்துக்கு போகணும் போகக்கூடாதுங்கிறது நம்ம முடிவு பண்ணணும்ல. நீங்கள் விஜய்க்கே ஓட்டையை கூட போடுங்க, அது உங்கள் விருப்பம், போட்டு போங்க, அது தலைவிதி. ஆனால் நீங்கள் உங்களுடைய உயிரை பணையம் வைத்து அந்த மாதிரி நிகழ்வுக்கு போகாதீங்க. அதுவும் குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேண்டுகோள். அது அவசியம் இல்லை. நடிகர் அப்படின்றத விட அவரை பார்க்கறதுக்கான அந்த கிரேஸ் அதிகமாக இருக்குல்ல. நிறைய பேருக்கு வந்து அவரை பார்க்கணும். ஏங்க, அன்னைக்கு எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் திரண்டுச்சுன்னா, அன்றைக்கு சமூக வலைதளங்கள் கிடையாது, கேமரா கிடையாது, காட்சி ஊடகம் கிடையாது, தொலைக்காட்சிகள் பெரிய அளவில் இல்லை. அதனால நம்ம வந்து பார்க்கறதுக்கு நேரில் முண்டி அடிச்சு போய் பார்க்கறதுல ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே உள்ளங்கையில் வந்து பார்க்க முடியுது. நேரில் போய் பார்க்குறத விட க்ளோஸ்அப்பாக வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கலாம், ஃபோனில் பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்குது. அதுக்கு எதுக்கு போய் நம்ம கூட்டத்தில் போய் முண்டி அடிச்சுட்டு இதாகணும், உயிர் பலியை கொடுக்கணும்? அதுவும் பெண் பிள்ளைகள்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் அங்கே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், வைக்கும், வெளியே சொல்ல முடியுமா தனக்கு நடக்கிறத? அது ஒரு இந்த கூட்டமாக இருக்குது. இந்த ஜென்சிக்கிட்ட வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில. இது உலகம் முழுக்க நல்ல விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரியான அபத்தங்களையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால் அது ஒரு வருத்தமான நிகழ்வாக தான் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் பேசியது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உள்ளபடியே வந்து ரசித்தேன். அவருடைய பேச்சு வந்து வரவேற்கிறேன். அது வந்து திமுகவை தீய சக்தி அப்படின்னு ஒன்று சொன்னதிலே வந்து எனக்கு வந்து சரிதான். விஜய் வந்து பெரியார் என்ற கடப்பாறையை வைத்து திமுகவை ஈரோட்டு கடப்பாறையை வைத்து நான் தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஒன்று திமுகவை போட்டு அடிக்கிறாருங்க. எனக்கு அதை வந்து நான் வந்து திமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உள்ளபடியே நினைக்கக்கூடிய அஜெண்டா அதுதான். ஆமாம், அதில் வந்து அதை வந்து நான் அடித்தா என்ன, விஜய் அடித்தா என்ன, யார் அடித்தாலும் மகிழ்ச்சி தான். அதை வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டேன், அந்த இதை ஏற்றுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து விஜய் சீமானை குறிவைத்து தாக்குறார். அது வந்து பெயர் சொல்லாமல் தாக்குறார். களத்தில் இல்லாதவங்க ஆரம்பித்து வந்து ஈரோட்டு கடப்பாறையை கொண்டு வருவோங்கிறது, சீமான் சொன்ன பிராமண கடப்பாறை வச்சு திமுக இது பண்ணுவோங்கிறது போட்டியாக வந்து அவர் ஈரோட்டு கடப்பாறை தான். 2 கடப்பாறைகளும் எந்த கடப்பாறையும் அடிக்கிற பொருள் ஒன்றா தான் இருக்குது. ஒன்று வந்து திமுக தான் ஒழிக்க வேண்டியது. அதில் விஜய் அவர்கள் வந்து சீமானை
குறைத்து மதிப்பிடுகிறார். அது ஒன்று. விஜய் அவர்களை சீமான் விஜய் அவர்களே இல்லை, விஜய் சீமானை குறைத்து மதிப்பிட என்ன ஒரு தெனாவட்டு களத்தில் இல்லாதவங்க அப்படின்ட்டு. களத்தில் இல்லாமல் தான் வந்து சீமான் வந்து இவ்வளோ பேரை திரட்டியிருக்காரு, இவ்வளோ மக்களை வந்து நம்ப வச்சுருக்காரு, இவ்வளோ 36 லட்சம் வாக்குகளை உருவாங்க. நீங்கள் ஒரு நடிகருங்க, நடிகருக்கு இயல்பாக இலவச விளம்பரம் கிடைக்கும், உங்களுக்கு இயல்பாக நடிகனை பார்க்கறதுக்கு வர்றது சன்னி என்ன கூட தான் பார்க்க வருவாங்க. நயன்தாரா பார்க்கறதுக்கு திரளாத கூட்டமாக. விஜய் ஒரு நடிகருங்கிற போது இயல்பாகவே மக்களுக்கு பார்க்குற மனநிலை இருக்கதான் பரவலா என்ன கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலந்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதில் ஜெயிக்கிறோமா போட்டியில் அதுதானங்க பேசும். இப்போ 1, 2, 3 அந்த 3 இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் போர்க்காலம் போட்டியாக இருக்குது. இன்னைக்கு 2வது இடம் நாங்கள் வந்துட்டோம், 3வது இடம் வந்துட்டோம்னு சொன்னீங்களே, ஆனால் இன்னைக்கு வந்து அதையும் தாண்டி விஜய் முன்னாடி வந்துட்டார்ல. விஜய் முன்னாடி வந்து அவர் தேர்தலே சந்திக்கல, என்ன பிரச்சனை, தேர்தலே சந்திக்கல. நீங்க அதுக்குள்ள வந்து எப்படி ஒரு முதல்ல இந்த ஒப்பீடே தேர்தலை சந்திக்கிறதுக்கு முதல்ல இந்த ஒப்பீடே தவறானதுச்சுன்னா வந்து விஜயையும் சீமானையுமே ஒப்பிடவே கூடாது. இந்த ஒப்பீடே தவறானது. சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குறார், சரியா? அது புரிதல் உள்ள கூட்டம், தமிழினத்தின் வளர்ச்சி சார்ந்த சிந்திக்கக்கூடிய கூட்டம். அப்படி உருவாக்குற கூட்டம் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அது வந்து பலமான கூட்டம், சரியா? ஆனால் விஜய் பின்னாடி திரள்ற கூட்டம் அப்படி இல்லை. அது வந்து முழுக்க வந்து எல்லா தரப்பட்ட ரசிகை கூட்டத்தை வந்து சேர்க்கிறாரு. இல்லை, 2 பேருமே அஜெண்டா வந்து தேர்தல் களம் தானே. தேர்தல் களம் தான் இருக்கலாம், தேர்தல் களம் தான். விஜய் வந்து இன்னைக்கு தானே இப்போ தானே தேர்தலை போட்டிக்கிட்டார், அவரும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. இல்லை, ஆனால் வந்து 2016 தேர்தல் காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி வந்து படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை பாதையை போட்டுட்டு வருது. அதில் வந்து நாம் தமிழர் அடுத்த 26 தேர்தலில் அது சந்திக்க போகிறதும் வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கிறதும் அது சீமான் அவர்களுடைய நம்பிக்கை. அது தேர்தல் களத்துக்கு பிறகு தான் முடிவு பண்ணணும். நீங்கள் இன்னைக்கு விஜய்க்கு வர்ற கூட்டத்தை வச்சே நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அதை வச்சே நீங்கள் வந்து இவ்வளோ நாட்களில் வந்து தேர்தலில் விஜய் கூட்டம் நடத்திருக்காங்க. ஆனால் உண்மையாகவே விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம், விஜயோட பிஆர் டீமுங்க, மார்க்கெட்டிங் டீம், அவர்கிட்ட இருக்கிற பணம் வந்து எல்லாமே செய்யுதுங்க. ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுற பூஸ்டப்பு எல்லாம் தான் வந்து வெளியில எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு யாரும் பணம் கொடுக்கலையே. மக்களுக்கு பணம் கொடுக்கல. அது வந்து நடிகனை பார்க்க வர்றதுக்கான இயல்பான ஒரு பார்வையாளனா வரக்கூடிய கூட்டம் தான். அது ரசிக மணலே தான். இந்த ரசிக மணலே பல நேரங்களில் அபத்தமாகவும் முடியுது. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது. தமிழ்நாடு வந்து பாஜகவை தொடர்ச்சி அழிச்சு அனுப்புவோம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று அனுப்பி வைப்போம். ஆனால் பார்த்தா வடக்க இருக்க பீகாரி யூபிஐக்காரங்கெல்லாம் வந்து குத்துன்னு குத்தி பிஜேபி அதிகாரத்தில் வச்சுருவான். இப்போ நம்மளுடைய மோட்டிவ் வந்து பிஜேபி வரக்கூடாதுங்கிறது, சங்கிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய இதாக இருக்குது. ஆனால் வடக்க இருக்கிறவன் செய்கிற தவறால் அந்த பாவத்தை நம்மளும் தூக்கி சமக்கோம்ல. அதே மாதிரி தான் இது. இந்த ரசிக மணலை வந்து தமிழ் தேசிய இனம் தமிழர்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு இனத்தை வந்து மீண்டும் ரசிக மணலில் கொண்டு போய் திரை நாயகன்கிட்ட கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஆபத்தானது. அது எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சுன்னா வேற, ரஜினி எம்ஜிஆர் நடந்தால் வேறங்க. இப்பவும் நடக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திரை மோகம் வந்து பக்கத்தில் ஆந்திராவில் இருக்குது. தமிழ்நாட்டில் அதே ஆந்திரா குரூப் தான் இங்கேயும் இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது, சரியா? அதே வந்த கூட்டம் தான். அப்போ இவர்களுக்கு இந்த திரை மோகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிக்கிறது வாடிக்கையாக இருக்குது. அப்படிங்கிற மாநிலத்தில் யாரும் மற்ற மாநிலத்தில் இல்லை. மும்பையில் வடக்கெல்லாம் பாருங்களேன், எல்லாரும் நம்மளை விட சினிமா ரசிகர்கள் அதிக தான் பார்ப்பான். இதே மாதிரி கூட்டத்தை வராருன்னா பெரிய அளவில் கூட்டம் தான் வரும். நீங்கள் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இல்லை ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர் வர்றாருனாலே பெரிய அளவு கூட்டம் ஆகி இதாகுது, பெரிய அளவுக்கு தடியடி நடத்த வேண்டிய அளவுக்குலாம் நடக்குது. அப்போ விஜய் இத்தனை ஆண்டு காலமாக திரைப்பயணத்தில் இருக்கிறவருக்கு நடக்காதா, வராதா, கூட்டம் வராதாங்க? அது வரத்தான் செய்யும். ஆனால் அது வாக்கு வங்கியாக மாறணும், அவர் தேர்தல் காலத்தில் தன்னை நிரூபிக்கணும். இதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் முடிவு பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து சீமானை விஜயம் ஒப்பிடுவது தவறு. இது என்னுடைய பார்வை. அவர் எவ்வளோ வாக்கு சதவீதத்தை கூட்டுறாரு, அவர் எவ்வளோ பெறாரு அப்படிங்கிற அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிபேட்டை பண்ணுங்கள். சீமான் விஜய் அப்படின்னு டிபேட் பண்ணுங்கள். களத்தில் இருக்காரா சீமான் இல்லையாங்கிறத 2026 தேர்தல் களம் வந்து விஜய்க்கு உணர்த்தும். சரி, பேசுகிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜயோடைய அஜெண்டா வந்து திமுகவை ஒழிக்கணும், சீமானுடைய அஜெண்டாவும் திமுகவை ஒழிக்கணும். இதில் இவங்க 2 பேரும் சேர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ விஜய்க்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கு மாதிரி சீமானுக்கு பரவலாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை விஜய் வச்சிருக்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் திமுகவை ஒழிக்கலாமே, எதுக்கு தனித்தனியாக இருக்கிறாரு? சீமான் எதுக்கு விஜய் எதிர்க்கிறாரு? அதுக்கு நோக்கமே இல்லையேன்றாங்க. ஒரு திருத்தம். சீமானுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லாங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னா யாரும் 36 லட்சம் வாக்குகள் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லைன்னா யாருமே சொல்லலை. அவருக்கான செல்வாக்கு இருக்கு.
ஆனால் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டங்கள் போகிற இடம்லாம் வர மாதிரி கூட்டங்கள் வந்து சீமானுக்கு இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி பக்குவப்பட்ட கூட்டங்கள் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ பெரிய பலம் இருக்குல்ல. ஒரு நல்ல தலைவன் எதை உருவாக்கணும்? ரசிக கூட்டத்தை உருவாக்கணுமா வந்து பக்குவப்பட்ட? இல்லை, அவங்க ரசிகர் கூட்டம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதுக்கு இந்த கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? ரசிக கூட்டமா எஜுகேட்டட் இல்லையா? யாருமே இல்லை, ரசிக கூட்டம் இல்லையா? எஜுகேட்டடா இருக்கிறதுனால அவன் ரசிக கூட்டமா இல்லாம இருப்பானா? படிக்காத பார்க்க வரவங்க ரசிகர் கூட்டம் இல்லையா? அதான் படிக்காதவன் எல்லாமே வந்து சீமான ரசிக்கிறதுக்காக வந்து பாக்குறாங்களா? அது ரசிகர் கூட்டம் இல்லையா? சீமானுடைய பேச்சை கேட்கறதுக்காக வர்றான். சீமானுடைய அழகு ரசனை, அவர் நடிக்கிறாரு அப்படின்னா வர்றான். சீமான் நடிச்ச படமே ஓட மாட்டுக்கு. சீமான் நடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த தம்பிமார்கள் எல்லாம் போய் பார்க்கணும்ல, அதை பார்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா சீமானை அந்த இடத்துல இருந்து அவன் பார்க்கல, சீமானை வேற இடத்துல இருந்து பார்க்குறான். அப்படிங்கும்போது நம்ம வந்து கருத்தியலாக ஒரு தலைமுறையை உருவாக்குறது தான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. அடுத்த நீண்ட கால செயல் திட்டத்துக்கு அதுதான் அழகு. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒரு இனம் தனித்துவமாக அது வளருது அப்படின்னா அதுக்கு குறுக்க வந்து இப்படி 4 பேரை இறக்கி விட தான் செய்வாங்க. இப்போ 2009க்கு அப்புறம் சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து பேசி பேசி வந்து தமிழ் இனத்துக்கிட்ட ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டே வர்றாங்க. சீமான் பெரிய நம்பிக்கையோட வந்து எனக்கு ஓட்டு போட்டவெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதை வந்து கெடுக்கிற மாதிரி வந்து விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம யாரையும் வரவேணான்னு நம்ம வரவேணான்னு சொல்ல அதெல்லாம் இல்லை. ஆனால் ஓட்டு போடக்கூடிய மக்கள்கிட்ட தான் நம்ம தெளிவாக உருவாக்கணும். இல்லை விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஜனநாயகத்தன்மையற்றது. விஜய் அவர் வரட்டும், அவரை நம்பி ஓட்டு போடட்டும். ஒருவேளை யாரு கண்டா விஜய் நல்லாட்சி கூட கொடுக்கலாம், இல்லை இதை விட மோசமான ஆட்சியும் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு விவாதிக்க வேண்டியது. என்ன ஒரு மகிழ்ச்சி, திமுகவை போட்டு அடிக்கார் விஜய், அதுல சீமானும் வந்து இணைஞ்சிருக்கலாம், சேர்ந்துக்கலாம் தான். ஆனா அதுல சிக்கல் இருக்க. விஜய் வந்து ஒரு நல்ல கண்ணோடையும் வர்றாரு, ஒரு நல்ல கண்ணையோடையும் வர்றாரு. என்ன பிரச்சனை? நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, விஜய் வந்து சொல்லும்போது திராவிட மட்டும்தான் கொள்கைன்னு சொன்னாதான் சீமானுக்கு அதுல பிரச்சனை. இது பரவலா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். சீமானுடைய பார்வையில் விஜய் என்ன சொல்கிறாரு, எனக்கு தமிழ் தேசியமும் அந்த திராவிடமும் எனக்கு வேணும் போது அவர் ஓட் பேங்கிங்காக பார்க்குறாரு. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் சொல்லலாம் தானே பிரச்சனை. அவர் தமிழ் தேசியம் சொல்லிட்டாருல்ல, உங்களுக்கு என்ன திராவிட தமிழ் தேசியம் நீங்கள் கூட்டணி வைக்கலாமே. தமிழ் தேசியத்தை சொல்றாரு, ஆனால் வந்து கூடுதலாக வந்து திராவிட தேசியத்தை சொல்றாருல. ரெண்டையுமே ஒப்பிட முடியாதுல்ல. திராவிடம்னு ஒன்று இல்லை, ஒரு இனம் இல்லை, ஒரு டுபாக்குற இனம். சரி, கொள்கை ரீதியாக நீங்கள் தனித்துன்னு இருந்தாலும் தேர்தல் களத்தில் 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம். தேர்தல் களத்தில் சேர்ந்து பயணிக்கிறதுங்கிறது அவர்கள் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ தேவையில்லாமல் கரெக்டாக தான் போயிருக்கு. விஜய் வந்து சீமானிடம் ஆலோசனைகள் வாங்கி எல்லாம் நல்லா வக்கனையாக வாங்கிட்டு சீமானை பயன்படுத்திக்கிட்டாரு. அதனால தான் விஜய் வாயில தமிழ் தேசியம்னு வருது. இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டோடைய தமிழ்நாட்டோடைய களத்தை மாத்தினவருங்க சீமானு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆரம்பிச்ச கட்சிகள் எல்லாத்துக்குமே திராவிடம் ஆரம்பிச்சாங்க. தமிழ் ஆரம்பிச்சாலும் கூட திராவிடம் தான் வச்சான். இன்னைக்கு ஆரம்பிச்சா 2 கட்சி அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஆனா அந்த களத்தை உடச்சி இது திராவிடர்களுக்கான களம் இல்லை, அப்படி இனிமே திராவிடம் சொல்லிட்டு ஏன் வந்தாலும் இங்க வேலைக்கு ஆகாதுங்கிற நிலையை சீமான் தானே உருவாக்குனாரு. அதனால தானே விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு, இல்ல திராவிட வெற்றி கழகம் தானே வச்சிருப்பாரு. சரி தானே? அப்போ அந்த களத்தை உருவாக்குனதுனால தான் விஜய்க்கு வந்து தமிழ் தேசியம்ங்கிறத ஒன்றை சேர்க்க வேண்டிய தேவை வந்திருக்கு அவர்கிட்ட. நானும் அதை தான் நான் நினைக்கிறேன். விஜய் பெரியார் ராமசாமியார் இது அதெல்லாம் வச்சிருக்கலாம், செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்காரு. மற்றபடி அங்கே வந்து கொள்கையின் அடிப்படையில் நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. எப்படி எம்ஜிஆர் வந்து அண்ணா இதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்தினாரோ அது மாதிரி தான் ஒரு நடிகர்கிட்ட அந்த எல்லை தான் இருக்கும், அந்த அளவில் தான். ஆனால் அதை விஜய் தானே கெடுக்கிறாரு. சீமானும் விஜயும், சீமான் எல்லா வகையிலுமே விஜய் வரவேற்றார், ஆதரித்தார். இல்ல சீமானுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக விஜய் வந்து திராவிடம் சொல்லக்கூடாது, தமிழ் தேசிய திராவிடம் சொல்லக்கூடாது. அப்போ அப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்கிட்ட நமக்கு கொள்கை முரண்பாடு இருக்க ஒரு விஷயத்துல சீமான் எப்படி போய் சேர்ந்து நிற்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது முடியாதுல்ல, சாத்தியம் இல்லைல்ல. கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தோட தானே சேர்ந்து பயணிக்க முடியும். குறைந்தபட்ச கொள்கை அளவு, தேர்தல் களம் வேறு, குறைந்தபட்ச கொள்கை அளவுகள்ல சேர்ந்துக்கலாம். இப்போ கூட வந்து அதை அந்த சாத்தியக்கூறுகள் அது சூழல் மாற்றும், காலமும் களமும் மாற்றும் வைங்களேன். இப்போ திமுகவை வீழ்த்துறது தான் முதன்மையான நோக்கம். அப்படிங்கும்போது அதுக்கான சேர்ந்து பயணிக்கிற ஒரு சூழல் இருக்கலாம். அதிமுக விஜய் சீமான்கிற ஒரு அணி சேர்ந்தாலே போதும், தமிழகத்தில் 2026 தேர்தல்களும் மாறி போகும். ஆனால் இப்போ விஜய் தனியாக நிற்கிறாரு, அதிமுக ஒரு அணியாக உருவாகுது. இதில் இந்த இதில் விஜய் சீமானுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய வாக்கு வங்கி மாறாது. ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் இதில் பெரிய டேமேஜ் விஜய் வர்றதால. சரியா? அதிமுகவுக்கு பெரிய சிக்கலாக போகுது. அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் இங்கே போகுது. ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தால் இது தப்பும். விசிக வாக்குகள் போகுது, பாமக வாக்குகள் போகுது, திமுகவுடைய வாக்குகள் போகுது, அனைத்து கட்சியிலிருந்தும் போகுது விஜய்க்கு. இந்த களம் வந்து மாறணும்னா நீங்கள் வந்து அதிமுக விஜய் சீமான் அப்படின்னு ஒன்று உருவானா திமுகவை எளிதில் வீழ்த்த முடியும், அந்த சூழல் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் விஜய் தனியாக நின்றால் அது திமுகவுக்கு சாதகமான சூழலாக உருவாகிடும்.
அப்படி வச்சுக்கோங்க. விஜய் அதீத நம்பிக்கையோட பயணிக்கிறார் அப்படிங்கிறதும் தோணும். இப்போ விஜய் இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு சீமான ஒரு காரணமாக இருப்பாரா? சீமான் தனித்து நிற்கிறதுனால. சீமான் இயல்பாகவே தனித்து தானே நிற்கிறார். அவர் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இதில் தானே போகிறாரு. நீங்கள் வந்து அதிமுகவை சாஃப்ட் கார்னரில் அணுகுறீங்க. அதிமுகவை எந்த வகையிலையும் விமர்சிக்கல. அதிமுக எதிரணியில் இருக்குது, அதனால் விமர்சிக்க வேண்டிய தேவையும் இல்லைன்னாலும் நீங்கள் அதிமுகவை எந்த வகையில் அதை அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு இது விட்டு வச்சிருக்கீங்க, ஆப்ஷனாக விட்டு வச்சிருக்கீங்க. நாளைக்கே வந்து டெல்லியிலேருந்து வந்து அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தானே, அப்போ அவங்களையும் சேர்த்து நீங்கள் சேர்த்தானே அடிக்கணும். நீங்கள் புதுசாக வரீங்க, அப்போ 2 பேரையும் சேர்த்தானே அடிக்கணும். இப்போ சீமான் 2 பேரையும் சேர்த்தானே அடிக்கிறாரு. பாஜக கூடுதலாக பாஜக அடிக்கிறாருல்ல, அதுதானே முக்கியமானது. நீங்கள் அந்த சூழல் வரும்போது நீங்கள் சீமான இதில் குற்றம் சாட்ட முடியும். ஏன்னா அவர் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் வரதான் செய்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சீமான் வாக்கு வங்கியை பிரிக்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனா அந்த யதார்த்தம் உண்மைதான். அது மறுக்க முடியாது. சீமானுடைய நோக்கம் தனியாக நின்று ஒரு அணியை ஒரு செல்வாக்கான மக்கள் களத்தை உருவாக்கணுங்கிற பயணம் இருக்குது. ஆனால் அந்த பயணத்தின் சாதக பாதகங்கள் அப்படின்னு பார்த்தால் அதில் பாதகமும் இருக்குது. அது திமுக வெற்றி பெறுறதுக்கு சாதகமான சூழலும் உருவாகுது. அது விஜய் நின்னாலும் ஒன்று தான், சீமான் நின்னாலும் ஒன்று தான். அந்த யதார்த்தம்ங்கிறது உண்மை தானே. அது சீமான் தான் சொல்கிறாரு. நாங்கள் போட்டியிடுறதுனால தான் வந்து எங்களுடைய வாக்குகள் இதானதுனால தான் திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தானே சொல்கிறாரு. அது மறுக்க முடியாது தான். இப்போ நிறைவாக இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய பொதுக்கூட்டங்களில் கட்சி தலைவர்கள் ஒருவரிடம் போகும்போது அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பேசிட்டு அது பொதுவாக இருக்கிற ஒரு ஜென்ரல் பாலிடிக்ஸாக அவங்க பேசிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து சீமான் தான் பேசுவார், இயற்கை சார்ந்து பேசுவார். இதை வந்து முதல் முறையாக விஜய் பேசும்போது அந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது, இயற்கை சார்ந்து அதிகமான ஸ்பீச் வந்து இப்போ கொடுத்துருக்காரு. ஒருவேளை இவரும் அந்த சீமானுடைய அரசியல் பாணி எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் உண்மைங்க. சீமானுடைய பேச்சை தான் போட்டு விட்டு உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன ஸ்டைலில் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருங்கிறத உள்வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க. இப்போ இந்த ஈரோடு போய் மஞ்சளை பற்றி பேசுகிறாரு. அப்போ அந்த கள நிலவரத்துக்கு ஏற்றாப்புல அந்த சூழலுக்கு ஏற்றாப்புல அங்கே என்ன பிரச்சனை, அப்போதான் அந்த மக்களோட ஒன்றி போக முடியும். அந்த பேட்டர்ன் எல்லாமே சீமான் உருவாக்குனது தான். சீமான் எளிய மொழியில் பேசுறது இது எல்லாமே வந்து சீமானிடம் வந்து எடுத்தது தான். இப்போ சீமான் அவர்கள் அந்த பிராமண கடப்பாறை அப்படின்னு பாரதிய நிகழ்வில் பேசிட்டாரு. அதை வச்சுட்டு பாரதியை டேமேஜ் பண்ணுறது, சீமானை டேமேஜ் பண்ணுறதை நினச்சி பாரதியை போட்டு திராவிட கும்பல் எல்லாம் ஒரே போட்டு இது பண்ணுறாங்க. இப்போ அங்கே என்ன சிக்கலாகி போச்சுன்னா திராவிட கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகளுக்கு இது சிக்கல். ஏன்னா அவர்கள் பாரதியை கொண்டாடுபவர்கள். இப்போ பாரதியை கொண்டாடுறதுனால அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, பாரதியை டேமேஜ் பண்ண அனுமதிக்க முடியாதுன்னு அங்கே இப்போ திராவிடத்துக்கும் இடதுசாரிகளுக்கும் மோதல் வருது. இப்போ அந்த மோதலை வந்து நம்ம வெடிப்போம். இப்போ அங்கே பேசுனது காணாதுன்னு நாம் தமிழர் அடுத்து வந்து பாரதிக்குன்னு தனி நிகழ்வு நடத்துகிறாங்க. நீ எதை கண்டு இதாகிறியோ அதை வந்து தூக்கி பிடிப்போம் அப்படிங்கிறத தான் சீமான் முன்னெடுக்கிறார். ஆக இது ஒரு நல்ல இதுதான். பிராமண கடப்பாறைங்கிறது அந்த சொல் வந்து அங்கே வந்து அந்த சூழலுக்காக அவர் பயன்படுத்தியிருக்கலாம், பாரதி பாப்பான்ட்டு. சீமான் கையில் இருப்பது தமிழ் கடப்பாறை, முப்பாட்டன் முருகனின் வேல். அது கடப்பாறையாகவும் குத்துது, அது திராவிடத்தை ஒழிக்கும். அப்படி இருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.